This meeting is being ஆரம்பிச்சலாமா? சரி. சரி. திருச்சிற்றம்பலம். ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. நாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திமையும் அடிமையும் திமையும் அடிமையையும் கைவிடுவான் பாவியேன், பொத்தின நோய் இது தனை பொருள் அறிந்தேன் போய்த் தொழுவேன், முத்தினை மாமணிதன்னை வாயிரத்தை மூர்க்கனேன், தனை நாள் பெருந்திருக்கேன் என் ஆரூர் இறைவனையே. சிற்றம்பலம். இருவினை தாம் இவை மும்மலம் ஈங்கு இவை, இது சிவம் கருவுறும் ஆருயிர் உண்மை இது என்று காட்டவல்ல குருபரன் நீயன்றி வேறறியேன் இக்குவலயத்தில், திருவெண்ணை மெய்கண்ட தேவே பஞ்சாக்கர தேசிகனே. கருணை பொழி திருமுகத்தில் திருநீற்றினோதலும், கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும், பெருமை தரு துறவோடு பொறையுள்ளத்தில் பொறுத்தே, பிஞகனார் மலர்த்தாள்கள் பிரியாத மனமும், மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம், வளர்த்துறை செய் சிவஞான மாமுனிவன் மலர்த்தாள், ஒரு பொழுதும் நீங்காமல் எனதுள்ளத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவினில் என்றும் உண்ணி வைத்தே உரைப்பாம். சிற்றம்பலம். எல்லாம் அல்ல அருள்மிகு அங்கேற்கண்ணி சமேத ஆளவாய் சொக்கநாத பெருமான் திருவருளை நினைந்து போற்றுகின்றேன். திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருவாவடுதுறை ஆதீன குருமகா சன்னிதானம் அவர்களுடைய பொன்னாரடி கமலங்களை மனமொழி மெய் ஆகிய முக்கரணங்களால் வணங்கி மகிழ்கின்றேன். ஞானாசிரிய பெருமக்களுடைய திருவடிகளை வணங்குகின்றேன். திருவாவடுதுறை ஆதீன வேளம், திருவாவடுதுறை ஆதீன குல தீபம், சைவ சித்தாந்த சாத்திர உரை ஆணி என்றெல்லாம் போற்றப்படுகின்ற நம்முடைய மாதவ சிவஞான சுவாமி திருவடிகளை இணைந்து போற்றி கர்த்தால் வழுத்தி பெருமான் பெருமையினை திரிவு இன்றி நமக்கு நூல்கள் மூலமாக அருளி செய்த சிவஞான சுவாமிகளினுடைய நூற்சிந்தனையை சிந்திப்பதற்கு அந்த எழில் ஞான பூசையினை ஆற்றி வருகின்ற தூத்துக்குடி புனிதர் பேரவை அன்பர்கள், ஆன்றோர் பெருமக்கள், சார்ந்த சிவனைய செல்வர்கள் அத்தனை பேருக்கும் அடியனுடைய வணக்கத்தை தெரிவித்து மகிழ்கின்றேன். தங்களுக்கு பிறகு நாம் தொடர்ந்து சிவஞான சுவாமிகள் அருளி செய்த சோமேசர் முதுமொழி வெண்பா என்கின்ற அற்புதமான நூலை சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைக்கு 114வது வெண்பா. இந்த நூல் நமக்கு திருக்குறளையும் முனிவர் பெருமானுடைய கருத்தினையும் ஆழ்ந்த கருத்தினையும் வெளிப்படுத்துவதாக அமைந்திருக்கின்றது. பார்த்தோம் ஏற்கனவே. இலக்கிய நூல்கள், இலக்கண நூல்கள், பல மொழிபெயர்ப்பு நூல்கள் வகையில் நம்முடைய சுவாமிகள் அருளி செய்திருக்கின்ற நூல்கள் ஏராளமாக இருக்கின்றது. ஒவ்வொரு நூல்களையும் ஆழ்ந்து சிந்திக்கின்ற பொழுது முனிவர் பெருமானுடைய திறம் எப்பேற்பட்டது என்பது வியக்கத்தக்க அளவில் இருக்கின்றது. உமாபதி சிவாச்சாரியார் நூல்களை எழுதுகின்ற பொழுது, அருளுகின்ற பொழுது, சரஸ்வதி அம்மையார் அவருக்கு நாவில் இருந்து கொண்டு, அவருடைய சிந்தையில் இருந்து கொண்டு
இந்த நூல் அமைவதற்கான வார்த்தைகளை, மொழிகளை எடுத்து கொடுப்பார்களாம். அதனால உமாவதி சிவாச்சாரியார் அவரை நாம வியக்க வேண்டிய அந்த உண்மை, அதாவது அருளாளர்கள், நூல்கள் அருளி செய்திருக்கின்ற அருளாளர்கள், அதுவும் எந்த நூல்கள் அப்படின்னா மெய்ஞான நூல்கள், இறைவனுடைய திருவருள் இன்றி அவர்கள் தம்முடைய குருநாதர் எடுத்து பெற்ற குருவருளை அன்றி நிச்சயமாக செய்ய முடியாது. அப்போ அவர்கள் எல்லோருமே இப்படிப்பட்ட நூல்களை நமக்காக நம் பொருட்டு அருளி செய்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அது அவர்களுடைய அறிவிற்கு அறிவாக இருந்து திருவருள் குருவருள் உணர்த்திய வகையில் என்று சொல்லுவதில் ஐயமில்லை. இப்படி நமக்கு 63 நாயன்மார்களும் ஞானாசிரியர்களாக இருக்கின்றார்களோ, அதுபோல நம்முடைய ஆகம நூல்களின் சாராம்சமாக அருளி செய்திருக்கக்கூடிய மெய்கண்ட சாத்திர நூல்கள், இந்த நூல்கள், இவைகளுக்கு விளக்கங்கள் அருளி செய்த அருளாளர்கள் அத்தனை பேருமே நமக்கு ஞானாசிரிய பெருமக்கள் தான். ஒன்னும் ஐயமே இல்லை. ஆக இவர்களை கண்டு நாம் வியக்கின்றோம் என்று சொன்னால் இவர்களுடைய புலமை, அவர்களுடைய சிந்தையில் பதிந்திருக்கக்கூடிய திருவருள் தான். இது போன்ற நூல்களை நம்ம படிப்பதனால அல்லது கேட்பதனால என்ன பயன் விளைந்து விட போகின்றது என்று கூட நாம் நினைக்கலாம். உண்மைதான். ஏன்னா பல பேர்களிடம் இந்த நூல் இருக்காது. சிலர்களிடம் மட்டும்தான் இந்த நூல்கள் வைத்திருப்பார்கள். முதன்மையாக இதை செவிமடுக்கின்ற பொழுது இதை கேட்பதனால என்ன பயன் வந்துவிட போகின்றது என்று நினைக்கலாம். உண்மையிலேயே சிவஞான சுவாமிகளினுடைய நூல்கள் நம்முடைய இல்லத்தில் இருப்பது என்பது பெருமான் இருப்பதற்கு தான் அது சமம். உண்மைதான். ஏனென்று சொன்னால் இந்த திருமுறைகள், சாத்திர நூல்கள், பெருமானுடைய நூல்கள், மெய்ஞான நூல்கள் எல்லாமே வடிவமாக இருக்கக்கூடிய சிவபெருமானே. லிங்கம் தான் சொல்லணும். புராணம் ஆனாலும் சரி, நம்முடைய தோத்திர நூல்கள், சிவஞான போதம் ஆனாலும் சரி, சாத்திர நூல்களாக இருக்கக்கூடிய நூல்கள் ஆனாலும் சரி, இவைகள் எல்லாமே மெய்ப்பொருளை பற்றி உரைக்கின்ற நூல்கள் அனைத்தும் அந்த மெய்ப்பொருளினுடைய ஸ்தூல வடிவமே ஆகும். உண்மை. அதனாலதான் இதெல்லாம் நூல்கள்லாம் நமக்கு பூசை பெட்டகம்னே சொல்றாங்க. பூசிப்பதற்கு உரியது, பூசிப்பதற்கு உரியதுதானே என்று சொல்லி இது படிப்பதற்கு இல்லைன்னு நினைச்சிடக்கூடாது. உணர்ந்தால்தான பூசிக்க வரும், பூசிப்பதற்கு. எனவே இந்த நூல்கள் எல்லாமே, இந்த நூல்களை கற்பதனால் நமக்கு என்ன பயன்? சரி, இந்த நூல்களினுடைய பெருமை இப்படி, சரி, இதை உணர்வதால் அல்லது கேட்பதால் அல்லது நாம வாசிப்பதால நமக்கு என்ன பயன் அப்படின்னா, இந்த வினை நீக்கம், மும்மல நீக்கம், வழிமுறைகள், படிமுறைகளை நமக்கு இந்த சாத்திர நூல்கள் காட்டுகின்றது. அந்த மல நீக்கத்திற்கு துணை செய்வன இந்த நூற்சிந்தனை. மல நீக்கத்திற்கு, வினை நீக்கத்திற்கு எல்லாம் நாம எண்ணி செய்ய முடியாது. அப்படிப்பட்டது. ஞானபோதத்துல 2வது நூற்பாவுல முழுக்க வினையை பற்றி தான் அதற்குரிய பேருரை முனிவர் பெருமான் 2வது நூற்பாவிற்கு இருவினை பற்றிய விளக்கம் தான் அதிகம். அப்படி வன்மையாக ஆன்மாக்களை பிடித்து இருக்கின்ற வினைகள், இந்த மும்மல கட்டு, அந்த கட்டிலிருந்து விடுபடுவதற்கு, அந்த கட்டு நம்மிலிருந்து தளர் உறுவதற்கு நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. இறைவனே
இறைவனை தவிர அந்த கட்டிலிருந்து விடுபடச் செய்வதற்கு முடியாது. நம்ம இறைவன் திருவருளினாலும் குருவருளினாலும் இந்திரியங்களினுடைய செயல்பாட்டிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்ள முடியும். ஆக நமக்கு இந்த பேருபகாரத்தை செய்கின்றான் இறைவன். பேருபகாரத்தை அவன் இப்படிப்பட்ட சிந்தனை மூலமாக, இப்படிப்பட்ட நூற்கல்வி மூலமாக, மெஞ்ஞான நூல் உபதேசம் மூலமாகத்தான் அது நமக்கு அமைகின்றது. எப்பேற்பட்ட பேருபகாரம் இறைவன் நமக்கு செய்கின்றார். அவன் உயிர்களுக்கு அத்தனையும் செய்கின்றான். அவன் கருணை வடிவமானவன். இப்படி உதவிகளை அவன் செய்வது, அவன் தான் செய்யணும், இறைவன் தான் செய்யணும் இல்லையா? அப்போ அவன் தான் செய்யணும் அப்படின்னா அவன் எப்பேற்பட்ட உதவியை செய்யறான்னு நாம சிந்தித்து பார்க்கின்ற பொழுது நினைத்து கூட பார்க்க முடியாத செயல்களை நமக்காக அவன் செய்கின்றான். நினைத்து கூட பார்க்க முடியாது. அது நமக்கு நினைத்து பார்ப்பதற்கு கூட நமக்கு அந்த பேரறிவு நமக்கு கிடையாது. அப்படிப்பட்ட தொழிலை அவன் செய்து கொண்டிருக்கின்றான். இந்த செயல் மூலமாகத்தான் நாம் நம்முடைய இந்த மும்மலக்கட்டில் இருந்து விடுபடுகின்றோம். இந்த பாடம் இது போன்ற நூல்கள் சிந்தனை மூலமாக வினை நீக்கம் என்பது எளிதாக இருக்கின்றது. இந்த வினை நீக்கம் எளிதாகின்ற வகையில நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா பிறவி என்பது குறைந்து கொண்டே வரும். வினை காரணமாகத்தான் பிறவி வருகின்றது. இந்த வினை நீக்கம், வினை மும்மல கட்டிலிருந்து நீங்குதல் என்பது நமக்கு உள்ளவாறு பிறவியை குறைக்கின்றது. பேர்பட்ட பேருபகாரம் இதனால் கிடைக்கின்றது. நாம இந்த சோமேசர் முதுமொழி வெண்பா குளத்தூரில் எழுந்தருளி இருக்கக்கூடிய சோமேச பெருமானை நினைந்து போற்றி முனிவர் பெருமான் அருளி செய்த இந்த நூல் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். இந்த நூலினுடைய சிறப்பு தனிச்சிறப்பு என்று பார்க்கின்ற பொழுது புராண செய்திகள், இதிகாச செய்திகள், நல்லொழுக்க செய்திகள், இது போன்ற செய்திகள் நிறைய இருக்கின்றது. பெரிய புராண செய்திகள் அதிகமாக காணப்படுகின்றது இந்த நூலில் என்று தொடர்ந்து பார்த்து வருகின்றோம். இன்றைக்கும் நாம பார்க்கக்கூடிய இந்த பாடல்ல சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய அந்த வாழ்க்கை வரலாறுல இருக்கக்கூடிய செய்தியை சொல்லி இந்த பாடலை அமைத்திருக்கின்றார். நானு உரைத்தல் என்ற தலைப்பு 114. காமம் மிக உழந்தும் தூதை கடிந்து விட்டால் சோமன் பறவை சோமேசா காமே கடலன்ன காமம் உழந்து மடல் ஏறா பெண்ணில் பெருந்தக்கதில். நாணுத்துற உரைத்தல், நாணுத்துற உரைத்தல் என்பது படுக்கப்பட்டு ஆற்றானாய தலைமகன் தன் நான் துறவு உரைத்தலும் அறத்தொடு நிற்பிக்கல் உற்ற தலைமகள் அவளுக்கு தன் நான் துறவு உரைத்தலும் ஆகும். இது காதல் மிக்குழி நிகழ்வதாகும் என்று இதற்கு அந்த நாணுத்துறவு உரைத்தலுக்கு இங்க பொருள் காட்டி இருக்கின்றார்கள். அதாவது சோமேசா, கடல் போல கரையற்ற இந்த நோயினை அனுபவித்தும் மடலூர்தலை செய்யாது பொறுத்திருக்கும் பெண் பிறப்பு போல மிக்க தகுதி உடைய பிறப்பு உலகத்தில் இல்லை. இது உண்மையேயாம். இதற்கு எடுத்துக்காட்டாக இள நிலவை போன்ற நெற்றியை உடைய பறவையார் காதல் நோயினை மிக அனுபவித்தும் தூது வந்தோரை கடிந்து நீக்கிவிட்டார் என்பது. காதல் நோயை அனுபவித்தவர்தான் பறவையம்மையார். ஆனாலும் அந்த காலத்திலே தூது வந்தவர்களை கடிந்து நீக்கிவிட்டார் என்பது. இந்த செய்தியை சொல்லுகின்ற பொழுது சிவபெருமான் திருவருளால் எடுத்துக்காட்டு பறவையம்மையார காட்டியிருக்கிறாங்க. பறவையாரை திருவாரூரில் திருமணம் செய்த நம்பி ஆரூரர் தலங்களுக்கு சென்று யாத்திரையாக செல்லுகின்றார். அப்படி தரிசனம் செய்து கொண்டு
இருக்கின்ற பொழுது திருவொற்றியூர் நடுநாட்டு தலமாக இருக்கக்கூடிய திருவொற்றியூரை சென்று அடைகின்றார். அப்படி திருவொற்றியூரில் படம்பக்கநாதரை வழிபாடு செய்து கொண்டிருக்கின்ற பொழுது சங்கிலியாரை கண்டு அவர் மீது விருப்பம் கொண்டு சிவபெருமான் திருவருளால் அவரையும் மணந்து கொள்கின்றார். தாம் ஒற்றியூரை விட்டு அகலாமல் இருப்பதாக சபதம் செய்தும் கொடுத்து விடுகின்றார் சங்கிலி அம்மையாரிடத்து. எனினும் திருவாரூர் பெருமான் தியாகராச பெருமான் அந்த உற்சவம் வசந்த உற்சவம் நினைவிற்கு வர தாம் சங்கிலியாருக்கு செய்த சபதத்தையும் மறந்து ஒற்றியூரினுடைய எல்லையை கடக்கின்றார். அந்த சமயத்தில் அவருடைய கண் பார்வை ஒளி நீங்குகின்றது. அந்த கண்ணால் எம்பெருமானை கண்டு போற்றி ஓதுபவர் கேட்பவர் உயிரும் உருகும் வகையில் பல பதிகங்களை பாடி அருள்கின்றார். ஒற்றியூரிலிருந்து பல தலங்களை தரிசித்துக் கொண்டு வருகின்ற பொழுது பல பதிகங்கள், அப்படிப்பட்ட பதிகங்கள் எல்லாமே அதனை பாடுபவர்கள் அதனை கேட்பவர்களுக்கெல்லாம் ஊனும் உள்ளமும் உருகுகின்ற தன்மையில் அவர் பாடி அருளுகின்றார். பின்பு பறவையார் ஊடலுற்று இருக்கின்றதை அறிந்து திருவாரூரிலே வந்து அடைகின்ற பொழுது காஞ்சிபுரத்திலே இடது திருக்கண்ணும் ஒளிபெற்று திருவாரூரிலே வழக்கண்ணும் ஒளிபெற்று இங்கு ஆரூருக்கு வந்து அமைகின்றார். அப்படி வருகின்ற பொழுது பறவையம்மையார் தம்மிடத்து சினந்து இருப்பதை அறிகின்றார். அறியாது சிவபெருமானையே தூதாக அனுப்புகின்றார். குருக்கள் வேடத்தில் சிவபெருமான் முதன்முறை தூது செய்கின்ற பொழுது பறவையார் அதற்கு இசையை மறுக்கின்றார். நம்பி ஆரூரிடத்து வைத்த காதல் உணர்வால் மிகவும் உழந்திருந்தும் பறவையார் மறுத்து விட்டமை பெண்ணில் பெருந்தக்கது இல் என்னும் வாக்கிற்கு சிறந்த இலக்கியமாக இங்க எடுத்து காட்டப்படுகின்றது. அற்புதமான இந்த குறளுக்கு இந்த பறவை அம்மையாருடைய நிலைப்பாட்டினை காட்டி ஆணுத்துற உரைத்தல் என்கின்ற அந்த ஒழுக்கத்திற்கு இந்த செய்தியை நமக்கு காட்டி அருளுகின்றார். பெரிய புராணத்திலே பெருமைக்கு தகுவதென்றால் ஒற்றியூர் உறுதி பெற்றார், வருவதற்கு இசையேன் நீரும் போம் என மறுத்து சொன்னார். பெருந்தடம் கண்ணினாரும் பிரான் முன்பு மிகவும் அஞ்சி வருந்திய உள்ளத்தோடு கரங்குலன் மேற்கொண்டே அரும் திருமறையோராகி அணைந்து ஈர் முன் அடியேன் செய்த இருந்தவப் பயனாம் என்ன எய்திய நீரோ என்பார் என்ற பாடல் பெரிய புராணத்திலே சுவாமி தூது சென்ற வரலாற்றை காட்டுகின்றது. அடுத்ததாக 115 அலர் அறிவுறுத்தல். இந்த அலர் அறிவுறுத்தல் என்பது என்ற சொல்லுக்கு களவு ஒழுக்கம் வேண்டிய தலைமகன் பிறர் கூறுகின்ற அலர் தனக்கு அலர்ன துன்பம், அப்படி அந்த துயர் அதனை தனக்கு ஆகின்றவற்றை தோழிக்கு அறிவுறுத்துதலும் விரைவாக உடன்போக்காக ஒன்று வேண்டிய தலைமகளும் தோழியும் அவ்வளரை அவன் தனக்கு அறிவுறுத்தலும் ஆகும். நானு துறந்த வழி நிகழ்வதாகும். இதெல்லாம் அந்த இன்பத்து பால்ல வருகின்ற குரட்பாக்கள். யார சொல்றாரு பார்க்கலாம் வாங்க. அலர் அறிவுறுத்தலாவது வெண்பா ஒரு நாள் அதத்தான் இங்க பாட்டுல ஓர் நாள்னு காட்டுறாங்க. ஓர் நாள் அகலியை வேட்டின்றி பரிரை சோரா பழி பூண்டான் சோமேசா ஆராயில் கண்டதும் அன்னும் ஒரு நாள் அலர் மண்ணும் திங்களை பாம்பு கொண்டற்று என்ற இந்த குறள். இதுல இந்த அகலி கௌதம் இந்த வெண்பாவில சொல்லப்பட்ட கதை அது என்னது அப்படின்னா, கௌதம முனிவரினுடைய மனைவியாகிய அகலியிடம் இந்திரன் மோகம் கொள்கின்றான். ஒரு சூழ்ச்சியால் ஓர் இரவு கௌதம முனிவரை பிரித்து வைத்து அவர் வடிவில் அவருடைய இல்லத்தில் தான் புகுகின்றான். அகலியோடு இன்பம் நுகர்கின்ற பொழுது முனிவர் வந்துவிடவே இந்திரன் நடுநடுங்கி ஒரு பூனையாக உருக்கொண்டு சென்று விடுகின்றான். நிகழ்ந்ததை உணர்ந்த முனிவர் இந்திரனையும் அகலியையும் சபிக்கின்றார்.
ராமாயணம் முதலியவற்றில் உள்ள செய்தி. தலைவனும் தலைவியும் பிறர் அறியாமல் ஒழுகி வந்த கள ஒழுக்கம் வெளிப்பட்டு ஊரில் உள்ளோர் பேசுகின்ற பேச்சு அது அலர் என்று சொல்லப்படுகின்றது. அந்த சந்திர கிரகணம் ஊரறிய வெளிப்படுதலுக்கு உவமையாக கொள்ளலாம். அதுபோல் இந்திரனும் யாவரும் காணும்படியாக உடலெங்கும் கண்கள் அமைய சாபத்தை பெறுகின்றான். அந்த இந்திரன் சாபம் தீர்த்த படலம் அது திருவிளையாடல் புராணத்திலே நாம் பார்க்கின்றோம். இந்த சோமேசா ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது அதனால் ஆகிய அலர் நிலாவை பாம்பு கொண்டு அந்த அலர் போல பறந்தது. இதற்கு எடுத்துக்காட்டாக சொல்லுகின்றார்கள். அந்த சந்திர கிரகணம் என்பது அந்த நிலவினை பாம்பு விழுங்குவது. அததான் இங்க எடுத்துக்காட்டாக காட்டி இந்த வெளிப்படுதல் இவர்களுடைய களவு ஒழுக்கம் களவு ஒழுக்கம் இது வெளிப்படுதலுக்கு இந்த சந்திர கிரகணத்தையும் காட்டி அகலியும் இந்திரனும் அந்த செய்த தவற்றையும் காட்டி இந்த பாடலில் நமக்கு அந்த கருத்தை காட்டுகின்றார். இது நாகை காரோண புராணத்திலும் கம்பராமாயணத்திலும் சில செய்திகள் ஆங்காங்கே சொல்லப்பட்டு இருக்கின்றது. அதையெல்லாம் இங்கே முனிவர் பெருமான் நமக்கு காட்டுகின்றார். அகலியும் அந்த சாபம் தீர்த்தலும் இந்திரன் சாபம் தீர்த்த படலமும் நமக்கு திருவிளையாடல் புராணத்திலே காட்டப்படுகின்றது. 116 பிரிவு ஆற்றாமை. வாழ்விழந்த விண்ணலினும் வாசவர்கோன் மிக்கு நொந்தான் சூழ்ச்சியை மென்பெரிந்து சோமேசா வீழ்வார்கட்கு இன்னாதின் நல்லூர் வாழ்தனினும் இன்னாது இனியார் பிரிவு. இங்க அந்த பிரிவு ஆற்றாமை என்பது சொல்லுகின்ற பொழுது அந்த ஒரு கந்தபுராணத்தில் உள்ள கதையை சொல்லி இங்க காட்டுகின்றார். இந்த வெண்பா நமக்கு காட்டுகின்ற உரை. சோமேசா ஒருவரை ஒருவர் விரும்பும் தலைவர் தலைவியர்களுக்கு தமது குறிப்பினை அறிவார் இல்லாத வேற்றூரில் வாழ்தல் துன்பத்தை தருவதாகும். அதனினும் துன்பத்தை தருவது ஒருவருக்கு ஒருவர் இனியராய் இருக்கையில் பிரிந்து செல்வது. இனிதாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது பிரிந்து செல்வது என்பது அது கொடுமை என்று அதை சொல்றார். பிரிவு ஆற்றாமை. இதற்கு எடுத்துக்காட்டாக தேவேந்திரன் சூரனுக்கு அஞ்சி தன் ஸ்வர்க்கலோக வாழ்க்கையை இழந்ததனால் ஆகிய துன்பத்தினும் தன்னோடு எப்போதும் இணைந்திருந்த இந்திராணியை ஒரு நாள் பிரிந்து அதிகமாக துன்புற்றான் என்ற அந்த செயல் அதை இங்க காட்டுகின்றார். அதாவது இந்திரன் சூரனுக்கு அஞ்சி தன்னுடைய பொன்னகரத்தினின்று நீங்கி மண்ணுலகம் புகுந்து சீர்காழிப்பதியில் மனைவியோடும் ஒளிந்து வாழ்ந்து வந்த காலத்தில் தேவர்கள் அவனை அணுகி தம் துன்பங்களை எடுத்து கூறுகின்றனர். இந்த கருத்து இங்க சொல்லப்பட்டாலும் சீர்காழி என்பதிக்கு இருக்கக்கூடிய அந்த 12 பெயர்களில் ஒரு திருநாமம் இந்த வரலாற்றை நமக்கு காட்டுகின்றது. அதுல நமக்கு அந்த புராணத்திலேயே நம்ம பார்க்கலாம். அதை இங்க நமக்கு சொல்றார். அந்த சூரனுக்கு அஞ்சி சீர்காழி என்பதியில தன்னுடைய மனைவியோடு ஒளிந்திருக்கின்றார். அப்படி தேவர்கள் அவனை அணுகி தம் துன்பங்களை எடுத்து கூறுகின்றார்கள். எங்களை காத்தல் உன் கடன் என்று தேவர்கள் எல்லோரும் இங்கு வந்து இருக்கின்றார்கள். அதற்கு இந்திரன் இதனை செய்ய யான் வல்லவன் அல்லன். நாம் அனைவரும் கையிலை சென்று எம்பெருமானை வேண்டுவோம், அவன் அருள் செய்வான் என்று சொல்லுகின்றான். அதன் பொருட்டு தன் மனைவியிடம் சென்று தெரிவித்தான். அவள் பிரிவை எண்ணி ஆற்றாமல் மயங்கி வீழ்ந்தாள். அவளை ஒருவாறு தேற்றி பிரிந்து தானும் மிக வருந்தி அந்த தேவர்களை காக்கும் பொருட்டு தேவர்களோடு திருக்கைலாயம் சென்று எம்பெருமானை வழிபாடு செய்கின்றார் என்று அந்த புராணத்துல கந்த புராணத்துல அதுக்கு சொல்லப்படுகின்றது. சூரனுக்கு அஞ்சிய தேவர்கள். அப்புறம்தான் நமக்கு தெரியுமே தேவர்களுக்கு வாழ்வு கொடுக்க முருகப்பெருமான் இந்த சூரனை எல்லாரும் அழிக்கின்றார். அப்போ அந்த பிரிந்த காலத்தில் இந்திராணி அவருடைய இந்திரனுடைய பிரிவு தாங்காமல் பிரிவு ஆற்றாமல் விழுந்து விடுகின்றாள் என்று அந்த கந்த புராணத்துல ஒரு செய்தி நமக்கு அங்க சொல்லப்படுகின்றது. இதனை எடுத்து இந்த பாட்டுக்கு வைத்து நமக்கு காட்டி அருளிருக்கின்றார் முனிவர் பெருமான். படர் மெலிந்து இரங்கல் என்பதும் அந்த
பால்ல வருகின்ற ஒரு செயல்தான். இன்பமுற்றான் மாயைதோடு ஆய்ந்து பின் என்மடங்கு துன்பமுற்றான் காசி வந்தான் சோமேசா, அன்புடையார்க்கு இன்பம் கடன்மற்று காமம் அகுது அடுங்கால் துன்பம் அதனில் பெரிது என்ற திருக்குறளுக்கு இங்க சொல்லப்படுகின்றது. சோமேசா இங்க காசிப முனிவருடைய செயலை சொல்லி, காதல் உடையவர்களுக்கு அக்காதல் இணைந்திருப்பதால் செய்யும் இன்பம் கடல் போல பெரியதாக தோன்றும். அதுவே பிரிவானால் துன்பம் செய்யும் பொழுதும் அந்த துன்பம் கடலினும் பெரியதாக இருக்கின்றது என்பதற்கு இங்க சொல்றார். சுக்கிர பகவான் சூழ்ச்சியினால் மாயை என்பவள் காசிப முனிவரை மயக்கி அவரோடு வாழ்ந்து சூரபத்மன் முதலிய மக்களை பெற்று பின்பு பிரிந்து சென்று விட்டாள். அப்புறம் காசிபர் அவளை காணாது வருந்தி புலம்பி உயிரற்ற உடல் போல் நின்றார் என்று அந்த புராணத்துல சொல்லப்படுகின்றது. கந்த புராணத்துல பிரம்மன் அவர் முன் வந்து அந்த காமத்தின் தீமைகளை எடுத்து உரைத்து தவநெறி மேற்கொள்ளுமாறு செய்கின்றான். இது கந்த புராணத்துல சொல்லப்பட்ட அந்த செய்தி. அதை இங்க நமக்கு காட்டுகின்றார். சரி, அடுத்து 118 கண் விதுப்பு அழிதல். அதையன்றி தான் ஏது சந்தனை சேர்ந்து இன்னலுற்றால் சூதில் சகுந்தலைதான் சோமேசா, ஓதில் கதும் எனத்தான் நோக்கி தாமே கழுலும் இது நகத்தக்க துடைத்து. இந்த கண் விதுப்பழிதலாவது, கண் விதுப்பு அழிதல் என்று சொல்வது கண்கள் தம் காட்சி விதுப்பான் வருந்துதல், காட்சி விதுப்பு தலைமகனை காண்டற்கு விரைதல். இது படரான் மெலிந்த வழி நிகழ்வதாகும். பிரிவு ஆற்றாமைக்கு பிறகு நிகழக்கூடிய செயல். அதை இங்க நமக்கு சொல்றார். அதாவது சோமேசா எழுமடத்து தம் கண்கள் அன்று காதலரை விரைந்து நோக்கி இன்று தாமே இருந்து அழுகின்ற இந்த நிலை நம்மால் நகைக்கத்தக்க இயல்பினை உடையது. இதற்கு எடுத்துக்காட்டாக வஞ்சனையற்ற சகுந்தலை தன் தந்தையினுடைய வாயிலாக அன்றி தானே துஷ்யந்தனோடு கூடி இன்னல் அடைந்தாள் என்பது. அதாவது செய்தி இது மகாபாரதத்துல சொல்லப்பட்ட அந்த செய்தி. இங்க அந்த காமத்துப்பாலை சொல்லுகின்ற பொழுது மகாபாரதம் ராமாயணம் இதுல உள்ள செய்திகளைத்தான் நிறைய நமக்கு முனிவர் காட்டுகின்றார். கண்ணுவ முனிவர், அந்த கண்ணுவ முனிவரனுடைய மகள் சகுந்தலை, அவள் துஷ்யந்தன் என்கின்ற பேரரசன் அவன் வேட்டையாடி வருகையில் பால்வரை தெய்வம் கூட்ட கண்ணுவ முனிவரின் ஆசிரமம் அருகே வந்தான். அப்பொழுது சகுந்தலையை கண்டு அவள் அழகில் மயங்கி தன் காதலை வெளிப்படுத்துகின்றான். தந்தையார் அப்பொழுது இல்லத்தில் இல்லாமையினால் அவர் சம்மதம் பெறாமல் சகுந்தலை துஷ்யந்தனின் விருப்பத்திற்கு இணங்குகின்றாள். துஷ்யந்தன் தன் நினைவாக ஒரு மோதிரம் அவளுக்கு வழங்கி சென்று விடுகின்றான். சில நாட்களில் வந்து அவளை முறைப்படி மணந்து அழைத்து செல்வதாகவும் உறுதி அளித்திருந்தாள். ஆனால் பல நாட்கள் ஆகியும் அவள் வாராமையால் அவன் பிரிவால் சகுந்தலை பெரிதும் வருந்துகின்றாள். ஒரு நாள் துர்வாச முனிவர் தன் இல்லத்திற்கு வந்திருக்கவும் துஷ்யந்தன் நினைவால் அவரை கவனிக்காமல் இருந்து விட்டாள். அப்பொழுது முனிவர் சினந்து, நீ யாருடைய நினைவால் என்னை அலட்சியம் செய்திருந்தாயோ அவன் உன்னை மறக்க கடவன் என்று சாபம் கொடுத்து விடுகின்றார். பின்பு அவள் தோழியர் வேண்டவே மோதிரம் கண்டால் அவனுக்கு சகுந்தலையின் நினைவு வந்துவிடும் என்று அருளினார். ஆனால் இச்செய்தியினை தோழிகள் சகுந்தலைக்கு தெரிவிக்கவில்லை. கண்ணுவ முனிவர் தன் மகளுக்கும் துஷ்யந்த பேரரசனுக்கும் கள ஒழுக்கம் நேர்ந்திருப்பதை அறிந்து அவளை துஷ்யந்தன் அரண்மனையில் விடும் பொருட்டு அழைத்து செல்லுகின்றார். வழியில் ஓர் ஆற்றில் நீராடுகையில் துஷ்யந்தன் அளித்த மோதிரம் தவறிவிட்டது. ஆகையால் முனிவருடைய சாபத்தால் அரண்மனைக்கு வந்த சகுந்தலையை அவனுக்கு அடையாளம் தெரியவில்லை, அவன் கண்டுகொள்ளவில்லை. இதனால் கண்ணீர் பெருக்குடன் சகுந்தலை வெளியேறுகின்றாள். இந்த நிலையே தந்தையின் வாயிலாக அன்றி தானே களவு மனம் கொண்டதால் அன்று விரைந்து காதலனை கண்டு மகிழ்ந்த கண்கள் இன்று அழுகின்ற நிலை ஏற்பட்டது என்று இந்த பாடலில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதைத்தான் இங்க சொல்றார். அதாவது தந்தையினுடைய இந்த நிலை தந்தைக்கு அறியாமல் விரைந்து சென்று இன்பத்தில் அழுந்தியது. பின்பு
அந்த நிலைக்காக அழுவது. இது இன்பம் கடல் போன்று பெரியதாயினும் அதனால் வருகின்ற துன்பம் அதனை விட பெரியது என்பதற்கு உணர்த்தப்பட்ட அற்புதமான ஒரு செய்தியோடு அமைந்த பாடல். பின்பு சில காலம் கழித்து முன்பு ஒரு மீனவன் பிடித்த மீன் வாயிலாக அந்த மோதிரம் துஷ்யந்தனுக்கு கிடைக்க பெற்று பின்பு தனக்கும் சகுந்தலைக்கும் கள ஒழுக்கத்தால் பிறந்திருந்த மகன் வாயிலாக சகுந்தலையை அடைய பெற்றான் என்று இந்த மகாபாரதத்தில் உள்ள செய்தி. அதை இங்க நமக்கு காட்டுகின்றார். சரி, அடுத்து 119 பசப்புரு பருவரல். இந்த பசப்புரு பருவரலாவது பசப்புற்ற பருவரல் இதெல்லாம் நமக்கு சங்க இலக்கியத்துல பல நூல்கள்ல சொல்லப்பட்ட பல செய்திகள் தான் என விரிகின்றது. அதாவது பசப்புறுதலா ஆனாய வருத்தம், இதனை பந்தெறிந்தவாயா என்பது போல கொள்ள வேண்டும். அந்த வெண்பா 119 கீழ்வரை சேடியர் சொல் கீழ்மைக்கு ஏற்படும் சொல் சூழ்பமின்னார் துன்பத்தும் சோமேசா தாழ்வில் பசப்பென பேர் பெருதனன்றே நயப்பித்தார் நல்காமை தூற்றார் எனின். நல்காமை தூற்றார் எனின். பசப்பாவது, பசப்பு என்ற சொல் பிரிவாற்றமையால் வருகின்ற நிற வேறுபாடு. ஒரு பசலை நோய் அப்படின்னு சொல்றது பிரிவு ஆற்றாமை காரணமாக தலைமகளிடத்து வருகின்ற நிற மாற்றம். இது நமக்கு சங்க இலக்கியத்துல விரிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. தலைமகள் ஆற்றுதல் பொருட்டு தலைமகளை இயற்பழித்த வழி அவள் இயற்பட மொழிந்தது என்று அதுல நமக்கு சொல்றார். சொல்லுகின்ற பொழுது சோமேசா தலைவியர் தமது தலைவரை தோழியர் பழித்துச் சொல்லும் சொற்களுக்கு மாறாக தலைவரின் உண்மை நிலை தோன்ற கூறும் சொற்களையே தாம் பிரிவால் துன்புற்ற இடத்தும் ஆராய்வர். அதனால் தமது குறைகளையும் ஏற்றுக்கொள்ளுமாறு கூறி கூடின தலைவர் இன்று எனக்கு அருளாமல் பிரிந்திருக்கும் நிலையினை தோழிகள் பழிதூற்றி பேசாமல் இருக்க வேண்டும். அவ்வாறு பழி தூற்றாராயின் எனது இறங்கத்தக்க நிலையினையே அவர்கள் பேச வேண்டிய சூழல் உருவாகும். அவர் பிரிவால் என் பசலை மிகுந்திருக்க இவள் பசப்பாகவே ஆகிவிட்டாள் என்று கூட தோழிகள் பேசலாம். அதனால் எனக்கு தாழ்வில்லை. தலைவரை பழிக்காமல் என் பசப்பை பற்றி பேசினும் அவர் பேசட்டும் என்று அதை சொல்லுகின்றார்கள். அதுதான் இங்க பொருள். தலைவனை பத்தி சொல்ல வேண்டாம், என்னுடைய பசலை நோயை பற்றியாவது சொல்லுங்க, அது பரவாயில்ல அப்படிங்கிற கருத்துல பசப்புரு பருவரல் என்கின்ற தலைப்புல இந்த பாடலை அமைந்திருக்கின்றது. அடுத்து 120 தனிப்படர் மிகுதி என்ற தலைப்பு. அதுல சொல்லப்பட்ட வெண்பா. பன்முனிவர் பன்னியர்கள் பண்டுன்னை காமமுறவும் துண்ணியருள் செய்திலையே சோமேசா அன்னதே நாங்காதல் கொண்டார் நமக்கு எவன் செய்பவோ தாம் காதல் கொல்லா கடை. இந்த தனிப்படர் என்ற சொல் மிகுதி என்பது தனியாகிய படர் மிகுதி என்று விரிகின்றது. தனியாகிய படர் மிகுதி என்று விரிகின்றது. படர் மிகுதி என்பது தலைவன் கண் இன்றி தன் கண்ணதே யாதல் என்று கூறுதல். அறமும் பொருளும் நோக்கி பிரிதலின் அவன் கண் இல்லையாயிற்று. இது பசப்புற்று வருந்தியாற்கு உரியது. அதாவது இந்த நம்மால் விரும்பப்பட்டவர் நம்மை விரும்பவில்லை என்று சொன்னால் அவர் நமக்கு என்ன இன்பத்தை செய்ய முடியும்? அத்தன்மைத்தை இங்கு கூறும் நிகழ்ச்சி முற்காலத்தில் பல முனிவர்களின் மனைவியர்கள் உன்னை விரும்பி நிற்கவும் நீயோ எவரையும் இச்சிக்காமல் இருந்தாய். எவ்வளவு அழகா இருந்து எந்த செய்தியை கொண்டது எங்க காட்டுறாரு சுவாமி. தாருகாவனத்து, அதாவது நம்மால் விரும்பப்பட்டவர் நம்மை விரும்பவில்லை என்று சொன்னால் அதனால ஒன்னும் பயன் இல்லை. அவரால் நமக்கு என்ன இன்பத்தை செய்ய முடியும்? அதுதான் இங்கே சொல்லுது. என்னன்னா, தாருகாவனத்து முனிவர்கள் சிவபெருமானிடம் சிறிதும் அன்பின்றி வேத வேள்வியால் நேரடியாக முக்தி எய்துவோம் என்று தருக்குற்று இருந்தார்கள். தம்மை போலவும் தம்முடைய மனைவியரை போலவும் ஒழுக்கத்திலும் கற்பிலும் சிறந்தோர்கள் இல்லை எவரும் என்று மிகுந்த செருக்கோடு திரிந்தவர்கள் தாருகாவனத்து முனிவர்களும் முனி பத்தினிகளும். அப்பொழுது சிவபெருமான் அவர்களுடைய செருக்கினை அடக்கும் பொருட்டாக திருமால் மோகினியாக உரு எடுத்து தாம் பிக்ஷாடன கோலம் கொண்டு வருகின்றார்.
அப்படி வருகின்ற பொழுது அந்த மோகினியை கண்டு முனிவர்களும் பெருமானை கண்டு முனி பத்தினிகளும் மயங்கி நிற்கின்றார்கள். நமக்கு நிறைய புராண செய்திகள்ல சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் சிவபெருமானுக்கும் அந்த திருமாலுக்கும் இவர்கள் மீது ஒன்றும் இல்லை, இவர்கள் தான் மயங்கி போய் நிக்கிறாங்க. அத இங்க சொல்லி இந்த தனிப்படர் மிகுதி என்கின்ற கருத்துக்கு இந்த செய்தியை நமக்கு முனிவர் பெருமான் காட்டுகின்றார். இந்த செய்தி கந்த புராணத்தில் மட்டுமல்லாது நம்முடைய திருமுறை எல்லா நூல்களையும் பார்க்கிறோம் இல்லையா? தாருகாவனத்து முனிவர் செருக்கு அடக்குவதற்காக பிக்ஷாடனர் திருமேனி தாங்கி பெருமான் வருவது, அதத்தான் இங்க திருவாரூர் நான்மணி மாலையில ஆமையோடு அணிந்து தலையோடு ஏந்தி காமரு மடந்தையர் கடைதோறும் பழிதேர்ந்து உண்ணினும் உண்ணும் என்று அந்த திருவாரூர் நான்மணி மாலையில அதை நமக்கு காட்டுகின்றார். இப்படி பல செய்திகள். அடுத்து 121 நினைந்தவர் புலம்பல் வெண்பா. தன்னையே உண்ணும் தமயந்தி மாதை நலன் துன்னர் போல் இருந்தான் சோமேசா. அன்னதே தம் நெஞ்சத்து எம்மை கடிகொண்டார் நானார்கொள் என் நெஞ்சத்து ஓவா வரல். நினைந்தவர் புலம்பலாவது முன்கூடியே ஞான்ற இன்பத்தினை நினைந்து, முன்கூடி பெற்ற அனுபவத்தை நினைந்து, பெற்ற அனுபவம் அவ்வளவுதான், அதை நினைந்து தலைமகள் தனிமை எய்துதலும் பாசறைக்கண் தலைமகன் தனிமை எய்தலும் ஆகும். இவ்வாறு இருவருக்கும் பொதுவாதல் பற்றி பன்மைப்பாளார் கூறப்பட்டது. இருவருக்கும் ஒண்ணுதான். அங்க முன்பு அனுபவித்த இன்பத்தை நினைந்து தனிமையில் நினைந்திருப்பது, இவ்வளவுதான். இதத்தான் இங்க சொல்றார் நினைந்தவர் புலம்பல் என்று. இது ஒருமையில சொல்லல, இருவருக்கும் பொதுவானதால் பலர்வாளால் சொல்லப்பட்டது என்றும் அதை சொல்றார். இந்த புலம்பே தனிமை என்று. பாசறை என்பது போர்மேற் என்ற ஒரு உறைவிடம். தலைவியை விட்டு தலைவன் போருக்கு செல்கின்றான். அந்த பாசறையில் அவர்கள் இருக்கின்ற போர் வீரர்கள் இருக்கின்ற பாசறை, அந்த பாசறையில் இருந்து கொண்டு இதை நினைக்கின்றான். இதான் நமக்கு இங்க சொல்றார். இதுக்கு எந்த கதை சொல்றாரு பார்க்கலாம் வாங்க. நலன் சூதாட்டத்தால் நாட்டை இழந்து காடு புகும் நிலை ஏற்படுகின்றது. அப்பொழுது குழந்தைகளையும் மனைவியையும் விதர்ப்ப நாட்டில் விடுவதற்கு எண்ணுகின்றான். இந்த விதர்ப்ப நாட்டில் விடுவதற்கு, விதர்ப்ப நாடு தமயந்தியின் தந்தையினது நாடு. ஆனால் தமயந்தியோ தானும் நலனுடன் காடு செல்லவே விரும்புகின்றாள். இதற்கு ஆற்றேன் என்கின்றாள். நலனும் தமயந்தியை அழைத்துக் கொண்டு காடு சென்றாலும் அங்கு தான் படும் துயரங்களை தமயந்தியும் பட நேரிடும் என அஞ்சி அவளை பிரிந்து சென்றால் இவள் தந்தை வீட்டிற்கு சென்று பாதுகாப்பாய் இருப்பாள் என்று கருதி அவளை பிரிந்து சென்று விட்டான். தமயந்தியும் நலனை தேடி காணாமல் விதர்ப்ப நாடுக்கு வந்து விடுகின்றாள். எனினும் அவள் நலனினுடைய நினைவாகவே இருக்கின்றாள். ஆனாலும் நலன் தான் ஏற்றியிருந்த கடமை காரணமாக பல நாட்கள் பிரிந்து சென்று விடுகின்றான். எனவே 2ஆம் சுயம்வரம் அறிவிக்கப்படும் வரை அவளை பிரிந்தே இருக்கின்றான். இந்த செய்தி நம்ம பார்க்கின்றோம். இது ஏற்கனவே நமக்கு இந்த நல சக்கரவர்த்தியை பற்றி பல இடங்கள்ல நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிற நிலைதான். இந்த பிரிவு ஆற்றாமைக்கு சொல்லுகின்ற செய்தியில இந்த கருத்தை நமக்கு வைக்கின்றார். 122 கனவு நிலை உரைத்தலாவது தலைமகள் தான் கண்ட கனவினது நிலையை தோழிக்கு சொல்லுதல். அந்த கனவு நனவின் கண் நினைவு மிகுதியால் கண்டது. நனவின் கண் பெரும்பாலும் நினைத்திருந்ததால் வருகின்ற கனவு அது. அதனால அந்த கனவினுடைய நிலைப்பாட்டினை உரைப்பது வெண்பா. மனை மாயை கனவில் அணைந்ததனால் சொல்லறிய இன்பமுற்றால் சோமேசா. இல்ல நனவினால் கண்டதும் ஆங்கே கனவும் தான் கண்ட பொழுதே இனிது. சோமேசா முன் நல்ல நனவின்கண் அவரை கண்டு நுகர்ந்த இன்பம் இனிதாக இருந்தது. இன்று கனவில் கண்டு நுகர்ந்த இன்பமும் கண்டபோதே இனிதாயிற்று. அதனால் எனக்கு 2 அனுபவமும் ஒத்தனவே. இதற்கு எடுத்துக்காட்டாக மாயை என்பவள் வல்லமதேவன்
அவள் மத்தளம் முழக்கக் கண்டு அவனிடம் மயங்கி தன் காதலை வெளிப்படுத்த தோழியரும் அவனை இசைவிக்கின்றார்கள். ஆயினும் மாயை தான் அணையும் பொழுதெல்லாம் அணைய மாட்டாது அயர்ந்து உறங்கி அவனை அணைந்ததாக கனவு கண்டு மகிழ்கின்றாள். இது பிரபுலிங்க லீலையில் அமைந்துள்ள செய்தி. இதை இங்க நமக்கு சொல்லி இதனை விளக்குகின்றார். 123 பொழுது கண்டு இரங்கல். வானவர்கோன் காமநோய் மாலை வரை மிக்கதே தூநீர் புலினத்தில் சோமேசா ஆனதே காலை அரும்பி பகலெல்லாம் போதாகி மாலை மலரும் இந்நோய் என்று இந்த வெண்பா சொல்லுகின்றது. பொழுது கண்டு இறங்குதல். இந்த பொழுது கண்டு இறங்குதல் என்பது மாலை பொழுது வந்துளி, அதனை கண்டு தலைமகள் இறங்குதல், அந்த மாலை நேரத்துல மயங்குதல் என்ற செய்தி. அதை நமக்கு இங்க சொல்றாங்க. அந்த பிரிந்திருந்தாலே இந்திராணி, ஏற்கனவே ஒரு பாடல பார்த்தோமே, இந்திரனை பிரிந்து இந்திராணி அந்த 116வது பாடல்ல சூரனுக்கு அஞ்சி இந்திரன் சீர்காழியில இருந்தான், அந்த செய்தி அதோட தொடர்ச்சியா இதுல வருது. சீர்காழியில் இருந்த பொழுது இந்திராணியின் ஆபரணங்களை இந்திரன் ஒரு வான தேவதை வசம் ஒப்படைத்திருந்தான். இந்திரன் மனைவியை பிரிந்திருக்கும் வேளையில் அந்த வன தேவதை வந்து, நீ சீர்காழியில் இருந்த பொழுது என்னிடம் வைத்திருந்த இதனை கொள்க என்று அந்த ஆபரண கிளியை கொடுத்து செல்கின்றது. இந்திரன் அந்த ஆபரண கிளி, அந்த பொதி, அதை அவிழ்த்து மனைவியின் ஆபரணங்களை கண்டவுடன் அவளை கண்டது போல அதில் வயப்படுகின்றான். அது வெம்மையினை ஆற்றாமல் பூஞ்சோலைக்கு அருகே உள்ள மணல் திட்டை அடைகின்றான். அப்பொழுது மாலை வேலை வரவே நிலவின் வெம்மை மிகுந்து மணல் திட்டும் வெப்பம் மிகச் செய்தது. அந்த காதல் பிரிவால் வருந்துவோரை நிலவொளி சுட்டு வருத்தும் எனப்பாடுதல் என்பது இலக்கிய மரபு. இந்த கந்தபுராண செய்தியில நாம இதை பார்க்கின்றோம். அதை இங்க சொல்லி, சோமேசா, இந்த நோயாகிய நோய் காலை பொழுதில் அரும்பி பகற்பொழுதில் பேர் அரும்பாய் முதிர்ந்து மாலை பொழுதில் மலர்ந்து நிற்கின்றதே, இத்தன்மை பொருந்தியது இந்த காமமாகிய பூ. வானவர் தலைவனாம் இந்திரனின் காம நோயானது தூய நீரிடத்தில் உள்ள மணல் திட்டில் மாலை பொழுது வரவும் மிகுப்பட்டது. அந்த மணல் திட்டு குளிர்ந்ததானாலும் அவனுக்கு அது வெப்பமாக தெரிந்தது என்று அந்த செய்தியை சொல்லி இங்க சொல்றார். ஆனா இந்த இந்திராணியினுடைய நகையை ஒரு தேவதையிடம் சீர்காழியில கொடுத்து வச்சுட்டு போனாங்கிற அந்த செய்தி நம்ம இப்பதான் இதுல பார்க்கிறோம். இது கந்தபுராணத்தில் இருக்கின்றது என்பதை காட்டுகின்றார். கந்தபுராணத்துல இல்ல, மன்னிக்கணும், பிரபுலிங்க லீலை, அதுலயும் சொல்லப்பட்ட செய்தி. 124 உறுப்பு நலன் அழிதல். உறுப்பு நலன் அழிதலாவது தலைமகள் தன் கண்ணும் தோளும் நுதலும் முதலாய அவயவங்கள் தம்முடைய அழகு அழிதல் என்பது. இது இரக்கம் மிக்குழி நிகழ்வதாகும். வெண்பா 124வது வெண்பா. போதா நாள் ஏது கலை ஒத்திளைத்தால் சீதை என்றான். தூதர் வான்மீகி சோமேசா கோதில் பனை நீங்கி பைந்தொடி சோறும் துணை நீங்கி தொல் கவின் வாடிய தோல். குறள். இதுல உறுப்பு நலன் அழிதல். சோமேசா, தலைவர் நீங்கியதால் அவரால் பெற்ற செயற்கை அழகு மட்டுமின்றி இயற்கை அழகையும் இழந்து நின்ற என் தோள்கள் இன்று அதற்கும் மேலே குற்றமில்லாத தம் பெருமை இழந்து விழும்படியாக நிற்கின்றது. இதற்கு மேற்கோள் வஞ்சனையற்ற வான்மீகி முனிவன். சீதா பிராட்டி ராமனது பிரிவினை ஆற்றாது ஓதலாகா நாளில் ஓதிய கல்வியைப் போல இழைத்தாள் என்று ராமாயணத்தில் சொன்னான். ராமாயணத்துல சொல்லப்பட்ட செய்தியை இங்க சொல்லி இத சொல்றார். அடுத்து 125 நெஞ்சோடு கிளத்தல். நெஞ்சோடு கிளத்தல் என்பது ஆற்றாமை மீதூர தனக்கு ஓர் பற்றுக்கோடு காணாத தலைமகள் தன் நெஞ்சோடு செய்திறன் அறியாது சொல்லுதல். அந்த உறுப்புகள் தம் நலன் அழிந்த வழி நிகழ்வதாகும். இந்த முந்தைய பாட்டுக்கும் இதுக்கு உள்ள தொடர்புதான். அன்பு அன்று அணி தேடி
துன்பம் தலை கொண்டால் சோமேசா முன்பே இருந்துள்ளி என் பரிதன் நெஞ்சே பரிந்துள்ளல் பைதநோய் செய்தார்கனில் மகாபாரதத்துல உள்ள செய்தியை சொல்லி இங்க நமக்கு சொல்ற. நெஞ்சே, நீ அவர்பால் செல்லாமலும் இங்கு இறந்து போகாமலும் இருந்து அவரது வரவையே நினைந்து வருந்துவது என்ன? இத்துன்ப நோயை செய்தவரிடத்து நம்மை நோக்கி வர நினைக்கும் நினைவு நிகழாது. எடுத்துக்காட்டாக நலாயினி என்னும் கற்பிற் சிறந்த பெண். இந்த மௌத்கலிய முனிவனின் மௌத்கலிய முனிவன் அவன் நலாயினியை மணந்து கொள்கின்றான். அவளுடைய கற்பின் திறத்தை அறிந்து வியந்து அவள் வேண்டியவாறு பற்பல உருவெடுத்து அவளோடு இன்பமாக வாழ்ந்து வருகின்றான். பின்பு வெறுப்படைந்து தவநெறி சென்று விட்டான். ஆனால் நலாயினியோ அவனையே நினைந்து வருந்துகின்றான். இது மகாபாரதத்துல சொன்ன செய்தி. சரி, நிறை அழிதல் 126. நிறை அழிதல். கோட்தொடிவில் பாய் போன்று கூடல் வணிகமின்னார் தோற்றும் நிறை அளித்தாய் சோமேசா சாற்றுங்கால் பன்மாய கல்வன் பனிமொழியன் தோணம் பெண்மை உடைக்கும் படை. பழிமொழி அன்றோ நம் பன்மாய கல்வன் பனிமொழி அன்றோ நம் பெண்மை உடைக்கும் படை என்ற குறள் இந்த வெண்பாவுல சொல்லப்பட்டது. நிறை அழிதலாவது கலைமகள் மனத்து அடக்கல் பாலனவற்றை வேட்கை மிகுதியால் அடக்க மாட்டாது வாய்விட்டு உரைத்தல் நிறையெனப்படுவது. அந்த மறை பிறர் அறியாமை என்பது. அதாவது தார்காவனத்து முனிவர்கள் அவர்கள் கற்பு நிலை தமது மனைவியரை நோக்கி நீவீர் கூடல் வணிகர் கண்ணியராய் பிறப்பீராக என்கின்றார். இதெல்லாம் திருவிளையாடல் புராணத்துல சொல்லப்பட்ட செய்தி. இந்த தார்காவனத்து முனி பத்தினிகள் உடைய சாபத்தை நீக்குவதற்காகத்தான் சுவாமி வளையல் வியாபாரியாக அந்த வளையல் விற்ற லீலை அது அந்த திருவிளையாடல் இங்க நடைபெற்றது. இந்த தார்காவனத்து முனிவர்கள், இதற்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் ஒரு செய்தி இல்லையா? தார்காவனத்து முனிவர்கள் அவர்கள் அந்த வேள்வியை முக்திக்கு சாதனம் என்று சிவபெருமானை மதியாது இருந்தவர்கள். அந்த முனி பத்தினிகள் தம்முடைய கற்பே முக்திக்கு சாதனம் என்று அவர்கள் இருமாந்து இருந்தார்கள். இருவர்களுடைய செருக்கினை நீக்குவதற்கு பெருமான் பிக்ஷாடனராகவும் வந்தார் என்று பார்த்தோம். அப்படி அந்த தார்காவனத்து முனி பத்தினிகள் சிவபெருமானுடைய அழகில் மயங்கி நிற்பது கண்டு, தம்முடைய கற்பை இழந்து நிற்பது கண்டு அந்த தார்காவனத்து முனிவர்கள் அவர்களை சபிக்கின்றார்கள். எப்படி? நீவீர் கூடல் வணிகர் கண்ணியராய் பிறப்பீராக. அந்த கூடல் மதுரை மாநகரத்தில் உள்ள வணிகர் குலத்துல பிறந்து உழல்வீராக என்று சாபம் இடுகின்றார்கள். அந்த மனைவியர்கள் அந்த சாபத்தை கேட்ட மாத்திரத்திலே அதற்கு அஞ்சி இந்த நிலை என்று நீங்கும் என்று கேட்கின்றார்கள். அதற்கு முனிவர்களோ சோமசுந்தர பெருமான் உம் கரத்தை தீண்டும் பொழுது நீங்கும் என்று சொல்லுகின்றார். அவ்வண்ணமே அவர்கள் கூடல் நகர் வணிகர் கண்ணியராய் பிறக்க அவர்கள் பருவமடைந்த நிலையில் சிவபெருமான் வளையல் விற்போனாக வீதியில் வருகின்றார். அவர்கள் தமக்கு வளையல் அணிவிக்குமாறு வேண்ட சிவபெருமான் அவர்கள் கரம் பற்றி வளைய அணிவிக்க அவர்கள் மயங்கி உள்ள வளையும் கழலுமாறு மெலியவும் சிவபெருமான் விடையில் காட்சியளித்து அவர்களுடைய சாபத்தை எல்லாம் நீக்கி சில காலம் இருந்து பின்பு திருவடியில் சேர்க்கின்றார் என்ற செய்தி இங்க நமக்கு திருவிளையாடல் புராணத்தில் சொல்லப்பட்டது. இதை இங்க நமக்கு நிறை அழிதல் என்கின்ற அந்த பொருளிலே இந்த வெண்பாவை நமக்கு வைத்து காட்டுகின்றார். திருவிளையாடல் புராணத்திலே கண்ட வடிவார் திளைப்பதற்கு கலிவேர் அன்பு காதல் வழி கொண்டு செல்ல ஒரு சார் தம் குணனால் ஆன முதல் 4 மண்டி ஒரு சார் மறுதலைப்ப மனமும் உழன்று தடுமாற அண்டர் பெருமான் விளையாடலுக்கு அமைய சூழ்ந்தார் அமுது அணையார் என்று அந்த திருவிளையாடல் புராணத்துல சோமசுந்தர பெருமானை பற்றி அங்கு பாடல் அமைகின்றது. அடுத்ததாக 127 அவர்வையின் விதும்பல். இந்த அவர்வையின் விதும்பல் என்பது சேயடை பிரிவின் கண் தலைமகனும் தலைமகளும் வேட்கை மிகுதியினால் ஒருவரை ஒருவர் காண்டற்கு விரைகின்றது
என்பது. அந்த பிரிவின் பிறகு ஒருவரை ஒருவர் காண்பது, அது அவர் வயின் விதும்பல் என்ற செய்தியில நமக்கு சொல்லப்பட்டது. இருவரையும் சேர்ந்திருப்பதால் இங்க பன்மையால சொல்றார். வெண்பா சந்திரசேனன் வரவு நோக்கி உயிர் தாங்கினால் சுந்தர சீமந்தனின் தான் சோமேசா முந்தும் உரன் இசையுள்ளம் துணையாகச் சென்றார் வரணசையின் என்ற குரல். இங்க ஆரியவர்த்தம் என்னும் நாட்டு அரசனாகிய சித்திரவர்மன் அவன் அருந்தவம் இயற்றி பெற்றெடுத்த புதல்வி சீமந்தனி என்பவள். அவள் பேர் சீமந்தனி. அவள் சிவபெருமான் மீது பக்தி பூண்டு சோமவார விரதம் நியமமாக கடைபிடித்து வந்தாள். அவளை நிடத தேசத்து மன்னனாகிய இந்திரசேனனின் மகன் சந்திரசேனன் மணந்து இன்புற்று வாழ்ந்து வருகையில் ஒரு நாள் சந்திரசேனன் தன் நண்பர்கள் சிலருடன் யமுனை ஆற்றில் ஓடமேறி செல்கின்றான். அந்த ஓடம் கவிழ நேர்கின்றது. அவன் நண்பர்கள் யாவரும் முதலைகளிடம் அகப்பட்டு மாண்டு போயினார்கள். அவன் மட்டும் பாதாள லோகம் புகழ்ந்து தக்ஷன் என்னும் நாகராசனால் வரவேற்று உபசரிக்கப்பட்டான். அவனிடம் விடைபெற்று நில உலகம் வந்து சேர்கின்றான். அதற்கு 3 ஆண்டுகள் ஆகின்றது. பாதாள லோகத்துல போய் அந்த நாகராசனால் வளர்க்கப்பட்டு மீண்டும் அங்கிருந்து பிரிந்து இந்த நில உலகத்தை அவன் வந்து அடைவதற்கு 3 ஆண்டுகள் ஆகிவிட்டது. நாடு திரும்பிய சந்திரசேனன் தன் நாடு பகைவர் வசம் இருப்பதையும் தந்தை சிறையில் இருப்பதையும் அறிகின்றான். பகைவரோடு மோதி அவர்களை விரட்டி தந்தையை சிறை மீட்டான். சீமந்தனியை மீண்டும் மணந்து இனிது வாழ்கின்றான். அப்படி அந்த ஒருவரை ஒருவர் மீண்டும் விரைந்து வந்து சேர்கின்றார்கள் என்பதனை அவர்வையின் விதும்பல் என்கின்ற தலைப்பில இந்த பாடலை நமக்கு வைக்கின்றார். 128 குறிப்பு அறிவுறுத்தல். சங்கிலிபால் ஆரூரார் ஊழிகணம் தானாக துங்கமிகும் அன்பு வைத்தார் சோமேசா பொங்க பெரிதாற்றி பெற்ப களத்தல் அரிதாற்றி அன்பின்மை சூழ்வது உடைத்து. குறிப்பு அறிவுறுத்தலாவது தலைமகன் தலைமகள் தோழி என்று இவர் ஒருவர் குறிப்பினை ஒருவருக்கு அறிவுறுத்துதல். இது பிரிந்து போய தலைமகன் வந்து கூடிய வழி நிகழ்வது என்ற அந்த கருத்து. அது சோமேசா தமது பிரிவினால் உண்டாகிய துன்பத்தினை மிக பெரிது செய்து சென்ற காதலர் திரும்பி வந்து தாம் மகிழும் வண்ணம் கலக்கின்ற களவி இருந்தவாற்றால் மீண்டும் அத்துன்பத்தினை அரிதின் முயன்று பொறுத்திருந்து அவரது அன்பின்மையை நினையும் தன்மை உடையது. இதற்கு எடுத்துக்காட்டாக நம்பி ஆரூரர் ஒரு கணப்போது ஓர் ஊழி காலமாக தோன்றும் வண்ணம் சங்கிலியாரை பிரிந்திருந்த காலத்தில் சங்கிலியாரிடத்து உயர்வு மிகுந்த அன்பு வைத்தனர் என்பது. அந்த பிரிந்திருந்த காலத்தில் வைத்த அன்பு உயர்ந்தது என்பதை இங்க நமக்கு அதுல காட்டுகின்றார். அப்படி காட்டுகின்ற பொழுது சங்கிலியாருடைய செய்தியை சொல்லுகின்றார். ஏன்னா அதனாலதான் அந்த இப்போ நம்ம முதல் பாடல்ல பார்த்தோம் பறவையார காட்டினது. அப்போ அந்த பறவையார் இடத்து அது சங்கிலியாரை சங்கிலியாரிடத்து இருக்கின்ற பொழுது பறவையாரினுடைய நினைவு வருகின்றது. பிரிந்து எத்தனை நாள் பிரிந்திருக்கிறேன் என்னாரூர் இறைவனையே அப்படிங்கிற போது அந்த ஆரூர் இறைவனை பிரிந்திருக்கிற தன்மையும் பறவையாரை பிரிந்திருக்கிறதும் சொல்லப்பட்டு அதனாலதான் அந்த வந்ததும் அவருக்கு கண் பெற்றதும் பெருமானை தூது விடுகின்ற தன்மை வருது. ஆக அந்த செய்தியை இங்க நமக்கு காட்டுகின்றார். 129 புணர்ச்சி விதும்பல். வெண்பா யோசனை கந்தியினை காண்டலும் பேர் ஓகை கொண்டான் தூசனையா சந்தனுத்தான் சோமேசா நேசமுடன் உள்ள கழித்தலும் காண மகிழ்தலும் கல்லுக்கில் காமத்திற்கு உண்டு. கல்லுக்கு இல்லை, ஆனா காமத்திற்கு உண்டு. புணர்ச்சி விதும்பல் என்று சொல்லுவது தலைமகனும் தலைமகளும் புணர்ச்சி கண்ணை விரைதல். மேற்புணர்ச்சி மிகுதி பற்றி தலைமகன் குறிப்பு அறிவுறுத்துதலை தலைமகள் அவன் மாட்டே நிகழாது வேட்கை மிகவினால் பின்னும் தன் கண்ணே நிகழ்தலாகும் என்பது இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. இதுல அந்தனும் என்னும் குருகுலம் மன்னன் அவன் வேட்டையாடும் பொருட்டு காலிந்தி நதிக்கரையினை அடைந்து அங்கு பரிமளகந்தி என்னும் பெண்ணை கண்டு காதல் கொண்டான்.
அவளை சந்தனும் மணந்து கொள்ளும் பொருட்டு சந்தனுவின் மகன் தேவவிரதன் பீஷ்மன் அவள் திருமணம் பண்ணாது தன் வாழ்வை தியாகம் செய்தான் என்ற இந்த செய்தி நமக்கு சொல்லப்படுகின்றது. சோமேசா, அன்போடு நினைத்த மாத்திரத்தில் களிப்பு எய்துதலும் கண்டவுடனே மகிழ்ச்சி அடைதலும் கல் உண்டவர்க்கு இல்லை, காதல் கொண்டவர்க்கு உண்டு. இதற்கு எடுத்துக்காட்டாக குற்றம் பொருந்தாத சந்தனு என்னும் மன்னன் காலிந்தி நதிக்கரையில் ஒரு யோசனை தொலைவு வரை பரிமள மனம் வீசும் பரதவர் குலப்பெண்ணை கண்டபொழுதே காதலுற்று உருகி உவகையுற்றான் என்பது என்ற செய்தியை சொல்றார். 130 இதான் நிறைவு நமக்கு. இல்ல 130 இன்னொரு 3 இருக்கு. நெஞ்சோடு புலத்தல். விக்கிரமன் மற்றொருத்தி வேட்கையுற்று தேடி நொந்தால் தொக்க உரு பசிமின் சோமேசா ஒக்கும் அவர் நெஞ்சு அவர் காதல் கண்டும் எவனஞ்சே நீ எமக்காக அது. நெஞ்சோடு புலத்தல் என்பது காரணம் உண்டாய வழியும் புலக்க கருதாது புணர்ச்சி விரும்புகின்ற நெஞ்சுடனே தலைமகள் புலத்தலும் தலைமகன் புலத்தலும் ஆகும். அதாவது சோமேசா, நெஞ்சே அவருடைய நெஞ்சம், நம்மை நினையாது அவர் வழி நிற்றலை கண்ட பிறகும் நீ எவ்வழி நில்லாது அவரையே நினைத்தற்கு காரணம் என்ன? இதொக்கும் அழகனைத்தும் ஒன்று திரண்ட ஊர்வசி என்னும் அரம்பை மாது புரூரவா என்னும் குருகுல மன்னன் ஔசீனரி என்னும் தம் மனைவியிடத்தே நேசம் வைத்திருப்பவும் அவனையே தேடி அலைந்தாள். இத செய்தி. இது விக்கிரம ஊர்வசியம். இது நமக்கு ஒன்னும் ஒரு வேண்டியதில்லை. நம்ம திருக்குறள்ல இருக்கப்பட்ட சொல்லப்பட்ட கருத்தோடு இதை பார்க்கலாம். நெஞ்சோடு புலத்தல் என்ற கருத்து. அடுத்து 131. அது புலவி பிணக்கு பறவையை சொல்றார். புலவியாவது இருவர் நெஞ்சும் புணர்ச்சி விரும்பாது புழக்க கருதிய வழி ஒருவரோடு ஒருவர் புலத்தல். புணர்ச்சியை விரும்பாது புழக்க கலத்தல். அதுதான் இந்த புலவி. புலவி என்ற சொல்லுக்கு பிணக்கு பிணக்கு என்று பொருள். பிணக்குன்னா வெண்பா பார்க்கலாம். கொண்ட பறவை கொடும்புலவி எல்லாம் வன் தொண்டர்க்கு பேரழகே சோமேசா. கொண்ட பறவை கொடும்புலவி எல்லாம். பறவை சுந்தரமூர்த்தி சுவாமிகளிடத்து பறவையார் கொண்ட அந்த பிணக்கு பிணக்கு அத சொல்ற போது வன் தொண்டருக்கு பேரழகே சோமேசா தண்டா நலத்தகை நல்லவர்க்கே ஏற்புலத்தகை பூவென்ன கண்ணாரகத்து என்ற அந்த வெண்பா. சோமேசா, நற்குணங்களால் தகுதி உடையவராகிய தலைவர்க்கும் அழகாவது தம் பூவை ஒத்த கண்ணார் நெஞ்சத்தில் நிகழும் புலவி என்றே. அதாவது தலைமகனுக்கு அழகு அந்த புலவி தலைமகள் தன்னோடு பிணக்கு கொண்டு இருப்பது, அது அவனுக்கு அழகுதான் அப்படின்னு அதை சொல்றார். இதற்கு எடுத்துக்காட்டு நம்முடைய நம்பி ஆரூரருக்கு பறவையார் எடுத்து கொண்ட கடுமையான பிணக்கு யாவையும் மிக்க அழகாயிற்றே. அழகுங்கிற போய் தானே சுவாமி ஒரு தடவைக்கு 2 தடவையா தூது போகின்றார். சரி. 132. புலவி நுணுக்கம். சீவகன் மஞ்சரியை தாழ்ந்துரைப்ப சீரினளே தூவாய்க்கு குணமாலை சோமேசா ஆவகையே தன்னை உணர்த்தினும் காயும் பிறர்க்கு நீர் இந்நீர் ஆகுதி என்று இந்த வெண்பா. புலவி நுணுக்கம். புலவியது நுணுக்கம் என்று விரிகின்றது. அதாவது தலைமகனும் ஓர் அமளிக்கண் கூடியிருந்த வழி அவன் மாட்டு குலத்திற்கு காரணம் இல்லையாகவும் காதல் கை மிகுதலான் நுண்ணியதோர் காரணம் உள்ளதாக உட்கொண்டு அதனை அவன் மேல் ஏற்றி அவள் புலத்தல். காரணத்தின் நுணுக்கம் காரியத்தின் மேல் நின்றது. இந்த கருத்து. அதாவது இங்க சீவகன் சுரமஞ்சரியை மணந்து வாழ்ந்த பின் திரும்பி வந்து குணமாலையை அடைந்து தேற்றவும் அவள் ஊடல் கொண்டாள். சுரமஞ்சரியை அவன் தாழ்த்தி பேசவும் இவற்றுதானே சுரமஞ்சரியிடம் என்னை குறித்து இழிவாக பேசியிருப்பீர் என்று மேலும் ஊடல் கொள்கின்றாள். இது அந்த சீவக சிந்தாமணியில் உள்ள செய்தி. இதை இங்க நமக்கு சொல்லி அந்த புலவி நுணுக்கத்தை விளக்குவதற்கு காட்டுகின்றார். நிறைவான பாடல் 133 சோமேசர் முதுமொழி வெண்பால நிறைவான வெண்பா.
133 ஊடல் உவகை காயும் புலவியில் வன் தொண்டர் கடைப்பட்டு தோயும் இன்பின் மேலானார் சோமேசா ஆயுங்கால் ஊடலில் தோற்றவர் என்றார் அது மண்ணும் கூடலில் காணப்படும். ஊடல் உவகையாவது அப்பெற்றித்தாய ஊடலால் தமக்கு கூடல் இன்பம் சிறந்துளி அச்சிறப்பிற்கு ஏதுவாய அவ்வூடலை தலைமகன் உவத்தலும் ஆகும். இந்த ஊடல் வழி அது கூடுகின்ற பொழுது ஊடல் இதற்கு சோமேசா ஆராயும் இடத்து ஊடலில் தோற்றவர் வென்றார் ஆவர். ஊடல்ல தோற்றவர் வென்றவர்கள் தான். அது அப்போது அறியப்படாதது ஆயினும் பின்னர் புணர்ச்சியிடத்து அவரால் அறியப்படும். இதற்கு எடுத்துக்காட்டு சுந்தரமூர்த்தி நாயனார் வெறுக்கின்ற ஊடலில் தோற்று நுகரம் புணர்ச்சி இன்பத்தின் கண் மேம்பட்டார் என்பது. அதாவது சாக்கிரத்தை அதீதத்தை புரிந்தவர்கள் என தொடங்கும் சிவஞான சித்தியார் திருவிருத்தமும் அதற்கு நூலாசிரியர் அருளி செய்த உரையும் இவ்விடத்தை நம்ம சிந்திக்கத்தக்கனவாக இருக்கின்றது என்று இங்க நமக்கு அருளி செய்திருக்கின்றார். நமக்கு சொல்லுகின்ற பொழுது பெரிய புராணத்துல ஏயர்கோன் கலிக்காம நாயனார் புராணத்துல அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய ஊடல் கூடல் இதையெல்லாம் காட்டி இந்த பாடலுக்கு விளக்கம் அமைத்து காட்டி அருளியிருக்கின்றார். இத்தனை பாடல்களையும் நம்ம இந்த 1 மணி நேரம் சிந்தித்திருந்தாலும் மீண்டும் நாம் நேரம் வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுதெல்லாம் அதை மிக பொறுமையாக படித்தோமேயானால் இந்த நூல் நமக்கு மிக இன்பமாக இருக்கின்றது. பல புராண செய்திகளை, இதிகாச செய்திகளை, இலக்கிய நூற்செய்திகளை எல்லாம் காட்டிய வெண்பா அமைப்பில் அமைந்த நூலாக இருக்கக்கூடிய இந்த சோமேசர் முதுமொழி வெண்பா நம்முடைய எம்பிரான் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளி செய்த நூல் நமக்கு இன்றைக்கு நிறைவுற்றது. இதுவரைக்கும் தொடர்ந்து நம்முடைய பதிவினை செவிமடுத்து வருகின்ற சிவனைய செல்வர்கள் அத்தனை பேருக்கும் அடியனுடைய சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்து மகிழ்கின்றேன். இது போன்ற நல்ல நூற்சிந்தனைகளை தொடர்ந்து சிந்திப்பதற்கு களம் அமைத்து கொடுத்து வருகின்ற நம்முடைய புனிதர் பேரவை தூத்துக்குடி புனிதர் பேரவை சார்ந்த நம்முடைய தலைவர் ஐயா கல்யாணராமன் ஐயா அவர்களுக்கும் அங்கு சபை சார்ந்த சான்றோர்கள் அவர்களுக்கும் இந்த பதிவினை முறைமையாக பதிவு செய்து அதனை இணையதளத்தில் அனுப்பி வருகின்ற திருமதி மீனாட்சி அம்மா அவர்களுக்கும் அடியனுடைய நன்றியையும் வணக்கத்தையும் இந்த நேரத்திலே தெரிவித்து மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். எம்பிரான் மாதவ சிவஞான சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்.